வணக்கம் நண்பர்களே. என்னடா டவுசரோட சர்வீஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கஸ்டமர் வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டைட் ஆகுது நிலைமைகள். இங்கிட்ட அங்கிட்ட எல்லோரும் கூப்பிட பட்சத்தில் கொஞ்சம் வெள்ளனை வந்துடுறோம். அதுக்கான ஒரு சின்ன பதிவு மக்கள் கொடுக்குறதுக்கு தான் அதை பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிக்க போது எல்லாருமே சீசன் ஆரம்பிக்கும் போது தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் பண்ணுறது எல்லோரும். அப்போ என்னென்னா மெக்கானிக் அவைலபிளில் கிடைக்க மாட்டாங்க, கரெக்டான டைமிங்கில் வர மாட்டாங்க. அது ஏன்னா எல்லோரும் கூப்பிட்றப்ப யாருக்கு போகிறதுன்ற ஒரு நெருக்கடி வந்துடும். அதனால் தாமதமாகும். முடிஞ்ச வரைக்கும் மக்கள் முன்னாடியே முன்கூட்டி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப்டி. இப்போ நம்ம எரெக்ஷன் பண்ணுறப்போ வீடு காலி பண்ணி போகிறனால எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில கஸ்டமர் ஜென்ரல் சர்வீஸே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ அழுக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏசியோட லைஃப் அவ்வளோ இருக்காது. ஒரு தடவை கழட்டி மாட்டும் போது இதை ப்ராப்பராக மிஷின் சர்வீஸ் பண்ணி போடுங்க. ஏசிக்கு லைஃப் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எதுக்கு சளி பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் வராது. ஏன்னா மிஷின் பண்ணுறப்போ எல்லாம் கெமிக்கல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிடுவோம். அதனால் அந்த வேலைப்பாடுகள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. கஸ்டமர் எல்லாமே நாங்கள் அசம்பிள் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டோம். எல்லாம் அவுடோர் பிளேசிங் பண்ணுறப்பையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வச்சுன்னா 4 செங்கல் வாங்கி வச்சுருங்க. புதிய ஏசி வாங்குறவங்க மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்குது. வாங்குறப்போ ஒரு 4 செங்கலும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணி அந்த மாதிரி போகிறதுக்கு ஈஸியாகிடும்.